வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரீன் க்ளோரி அறக்கட்டளையோட நமக்கு நாமே திட்டத்தில் எப்படி இணைகிறோம், அதில் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிரீன் க்ளோரி அறக்கட்டளையில் வந்து நம்ம ஒரு உறுப்பினராக இணையணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3100 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நன்கொடையாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினராக இணையத்துக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3300 ரூபாய் எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா கிரீன் க்ளோரி அறக்கட்டளைக்குன்னு நம்ம வந்து 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம்? கிரீன் க்ளோரி அறக்கட்டளைக்குன்னு 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நன்கொடையாக கொடுக்குறோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஏற்கனவே இந்த கிரீன் க்ளோரி அறக்கட்டளையில் நமக்கு இந்த வாய்ப்பை யார் சொன்னாங்களோ ஸோ அவர்களுக்கு மேலே உள்ளக்கூடிய நபர்களில் ஸோ ஒரு 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 4 இன்ட்டு ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வீதம் 4,500 ஸோ 2000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களுக்கு நம்ம நன்கொடை வந்து அனுப்புறோம். யார் அனுப்புறோம்னா நம்ம தான் நேரடியாக ஒன்று இந்திய அஞ்சல் துறை மணியாளர் மூலியமா ஸோ அவங்களுக்கு அனுப்புறோம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி பேசிக்கில் ஸோ ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே மூலியமா பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. இதில் ஜிபே, ஃபோன்பேல உள்ள அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட ஐஎஃப்எஸ் நம்பரை பயன்படுத்தி அவங்க அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பணம் வந்து நம்ம அனுப்பிட்டு நம்ம வரலாம். ஒன்று அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் அனுப்பணும், அப்படி இல்லைன்னா மணியாளர் மூலியமா தான் பணம் அனுப்பணும். ஜிபே மூலியமா அதோட மொபைல் நம்பரை பயன்படுத்தி பணம் அனுப்புற விஷயம் கிடையாது. ஒன்று அக்கௌண்ட் நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா மணியாளர் அப்படிங்கிறதோட அனுப்புறோம். ஸோ அப்போ 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் மணியாளர் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம அனுப்பிட்டு உதவி பண்ணிருக்கிறோம். ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா நம்ம அனுப்புறதா இருந்தால் மணியாளராக இருந்தால் ஒரு மணியாளருக்கு 25 ரூபாய் வீதம் 4 மணியாளருக்கும் 100 ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலவாகும். ஒரு 500 ரூபாய்க்கு 100க்கு 5 ரூபாய் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள மணியாளருக்கு வந்து நமக்கு வந்து செலான் கமிஷன். ஸோ வந்து 500 ரூபாய்க்கு 25 ரூபாய் இன்ட்டு 4 போது 100 ரூபாய் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸோ 3100 ரூபாய் நம்ம லைஃப்ல ஒரே ஒரு டைம். இது எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப்லேயே ஒன் டைம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இதுக்கப்புறம் வீக்லி ஏதாவது நம்ம பேமெண்ட் பண்ணணும் சார் அப்படின்னா எதுவும் கிடையாது. ஸோ இயர்லி ஏதாவது நம்ம பேமெண்ட் பண்ணணுமா கிடையாது. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வருஷம் ரினிவல் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமுமே இதில் வந்து நம்ம கிடையாது. நம்ம ஒரு ஒன் டைம் நம்ம இதில் மெம்பர் ஆகிறதுக்கு நம்ம பண்ணது என்ன அப்படின்னா 4 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நேரடியாகவே நீங்களே தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ட்ரஸ்ட் எதுவுமே நம்ம சொல்ல ட்ரஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன்ல உள்ள ஃபார்மேட் பண்ணியிருக்குது ஃபார்முலா பேசிக்ல. அந்த ஃபார்முலா அடிப்படையில் உள்ள ஸோ ஒரு 4 ஃபேமிலிக்கு 2000 ரூபாய் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அடுத்தது ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க. ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப்பிங்காக தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ட்ரஸ்ட் என்னென்ன பண்ணுறதுங்கிறது அடுத்தது சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணியாளராக பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் போஸ்டல் சார்ஜஸ் ஆகும். இது மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பர்த்டே கொண்டாடுறோம், இயர்லி ஒன்ஸ் மேரேஜ் டே கொண்டாடுறோம், இயர்லி ஒன்ஸ் நம்ம வீட்டில் உள்ள முன்னோருடைய நினைவு நாள்லாம் கொண்டாடுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் நம்ம ஏற்கனவே உள்ள ஒவ்வொரு அறக்கட்டளையிலையும் முதியோர் இல்லம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்றோர் இல்லம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர் இல்லம், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலதரப்பட்ட இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இயங்கிட்டு இருக்குது. அந்த அமைப்புகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ ஒரு முதியோர் ஒரு 60 பேர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, இல்லை சில்ட்ரன்ஸ் ஒரு 60 பேர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவுக்குன்னு எங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் ஆகுது, மதிய உணவுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகுது, இரவு உணவுக்கு ஒரு 3000 ரூபாய் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் நமக்கு வந்த வண்ணம் தான் இருக்குது. எங்கே இருக்கு என்னன்னு தெரியாத வகையில் நமக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை எங்களுக்கு பண்ணுங்க, உங்களுடைய நினைவு நாளை கொண்டாடக்கூடிய உங்க குடும்பத்தில் உங்களுடைய நினைவு நாளை கொண்டாடக்கூடிய வகையிலையோ, அல்லது உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையிலையோ, அல்லது உங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய வகையிலையோ எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஒரு நாள் வந்து செலவினங்கள் வந்து பண்ணுங்க, உங்களுடைய சாப்பாட்டு செலவு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு வந்து ஃபோன் கால்ஸ் பல கால்ஸ் வந்து இருக்கும். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று நடக்கும் பட்சத்தில் நமக்கு அதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது, ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு உணவளிச்சோம், ஒரு 50 பேருக்கு உணவளிச்சோட ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். சரி, ஓகே, இது ஒன்று கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் வேற எந்த வகையில நம்ம உதவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்கம் பக்கம் ரோட்ல டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு கையேந்தி ஒரு 5 10 கேட்காத நபர்கள் கிடையாது. அந்த பேசிக்கு நம்ம வந்து உதவி பண்றோம். அதுல இருந்து நமக்கு ஏதாவது உதவி நமக்கு என்ன சார் கிடைக்குது, அதுலயும் ஒரு சந்தோஷம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து கோயில் ஆலயங்கள் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் என்ன பண்றோம், நன்கொடை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர்ல பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ணி கோயில் திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி வகையிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா செலவினங்கள் பண்றோம். அதுலயும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்குற இந்த நொடிப்பொழுது வரைக்கும்
நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு உதவி நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. உதவி செய்யாத நபர்கள் யாருமே கிடையாது. ஆனா நமக்கு வந்து தெரியறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி மறைமுகமா செய்யக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒரு ஆத்ம திருப்தி மட்டுமே கிடைக்குது. சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில ஸோ நம்ம கிரீன் கோரி அறக்கட்டளையில் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இதே விஷயத்த இங்க வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் பிறந்த நாள் நீங்க கொண்டாடுன்னு நம்ம சொல்லல. ஒரே ஒரு உங்களுடைய பிறந்த நாளையோ, ஒரே ஒரு உங்களுடைய திருமண நாளாகவோ, ஒரே ஒரு உங்களுடைய நினைவு நாளாகவோ ஸோ இதை நினைச்சு ஒரே ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையிலேயே 4 குடும்பத்துக்கு உதவி பண்ணுங்க. 4 குடும்பத்துக்கு ஒரே ஒரு முறை உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மாற்றங்கள் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். பொருளாதார மேம்படுறதுக்கான வாய்ப்பு அதை சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்படி எப்படி சார் நடக்குது, அதுல நமக்கு அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு அனுப்புறீங்க, ஏற்கனவே நமக்கு மேல உள்ள உறுப்பினர்களுக்கு தான் பணம் அனுப்புறோம். ஸோ அந்த பணம் அனுப்பக்கூடிய விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிரீன் கோரியில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். நீங்க இணையறதுக்கான அப்ளிகேஷன் அதுல பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அப்படிங்கிற தேசியில கீழே இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். ஒருத்தவங்களோட அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களை யாருடைய அறிமுகத்தில் நீங்க ஜாயின் பண்றீங்களோ அவங்களுடைய பேர் ஒன்றுலையும், அவங்களை அறிமுகப்படுத்திட்டு பேர் 2, அவங்களை அறிமுகப்படுத்திட்டு 3ன்னு நமக்கு பேர 13 பேரோட லிஸ்ட் இதுல இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க, நேம் உங்களுடைய நேம் புதுசா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்க பேரை ஃபில்அப் பண்ணி ஜாயின் பண்ண பொழுது ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபார்ம் அப்படிங்கிறது காமிச்சு அதுல 1 2 3 4 பாத்தீங்கன்னா ஃபார்ம் வரிசையா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ 4 தான் கிடையாது, நேரடியாக 400 ஃபார்ம் வரைக்கும் கூட நம்ம நேரடியாக எடுக்க முடியும் நம்ம இந்த பிளான்ல. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து அன்லிமிட்டடா ஸோ நம்ம எத்தனை பேர் வேணாலும் நேரடியாக நம்ம வந்து இந்த ட்ரஸ்ட்ல வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில இந்த பிளான் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஜாயின் பண்றீங்க இல்லையா, நீங்க வரும்பொழுது இதுல ஃபார்ம்ல வந்து நேரம் உங்களை நீங்க அறிமுகப்படுத்த நம்மளுடைய ஃபார்ம்ல எதுவா இருக்கீங்க. ஃபார்ம் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 பேருக்கும் பேமெண்ட் அனுப்புற மாதிரி 500 ரூபாய் காமிச்சிருக்கும். 1 2 3 4 அப்படிங்கிற நபர்களுக்கு ஃபார்ம் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 பேரோட அட்ரஸ் காமிச்சிருக்கும். இந்த 4 நபருக்கும் நீங்க 500 அனுப்பக்கூடிய வகையில இருக்கும். சரி சார், நான் ஃபார்ம் 1 இல்லை, அவருடைய ஃபார்ம்களோட 2வது ஃபார்ம்ல நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 1ல உள்ளவருக்கும் அதுக்கு மேல உள்ள 5 6 7 ஸோ இந்த 4 பேருக்கு யாருக்கு 1ல உள்ள நபருக்கும் 5 6 7 இந்த மேல உள்ள 3 நபரும் கீழே உள்ள மொத்தம் 4 பேருக்கும் ஃபார்ம் 2 அப்படிங்கிறதுல அட்ரஸ் காமிச்சிருக்கும். அப்ப இந்த 4 பேருக்கும் 500 அனுப்பக்கூடிய வகையில வரும். சரி சார், ஃபார்ம் 3ல நான் வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே 1ல உள்ள நபர் இவருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா 8 9 10 இந்த 4 பேரோட நபரும் காமிச்சிருக்கும். யாரு 1ல உள்ளவருக்குன்னா ஒவ்வொரு ஃபார்ம்லயுமே அவர் பேர் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப முதல் ஃபார்ம்ல இருந்து அவருக்கு 500 வந்துருச்சு, 2வது ஃபார்ம்ல இருந்து 500 வந்துருச்சு, 3வது ஃபார்ம்ல இருந்தும் 500 வந்துருச்சு. சார் மேல உள்ள நபர்களுக்கு 500 பணம் போயிடுச்சு. இப்ப நீங்க ஃபார்ம் 1 இருந்துச்சுன்னா 1 2 3 4 கணக்கு இருப்பீங்க. ஃபார்ம் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 5 6 7 கணக்கு இருப்பீங்க. ஃபார்ம் 3 அப்படின்னா 1 8 9 10 கணக்கு இருப்பீங்க. ஸோ இதான் நமக்கு ஃபார்ம் 4 அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 1ல உள்ள நபர் 11 12 13 ஃபார்ம் 4ல நம்ம அனுப்பக்கூடிய வகையில் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா என்னன்னா முதல் 3 ஃபார்ம் வரைக்கும் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 500 வரும். ஃபார்ம் 4ல பாத்தீங்கன்னா நேரடியாக இருக்கிற முதல் நபருக்கு பாத்தீங்கன்னா 1400 அதுக்கு மேல உள்ள 11 12 13ல பாத்தீங்கன்னா 200 அனுப்பக்கூடிய வகையில நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அமைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் உள்ளது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணும் பொழுது கொடுக்கக்கூடிய 3200 ரூபாய் யாருக்கு போகுதுங்கிற பிளான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. யாருக்கு ஃபார்ம் 1னா யாருக்கு போகும், ஃபார்ம் 2னா யாருக்கு போகும், ஃபார்ம் 3னா யாருக்கு போகும், ஃபார்ம் 4னா யாருக்கு போகும். ஸோ ஃபார்ம் 5 ஃபார்ம் 6 போகும்போது இதே சைக்கிள் மறுபடியும் சுத்தி வர ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் உள்ளது. நம்ம ஒன் டைம் பண்ணக்கூடிய வகையில நீங்க இந்த விஷயம் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதை நம்ம பண்ணிட்டேன் சார், நான் 4 ஃபார்முக்கு ஜாயின் பண்ணிட்டேன், 4 பேருக்கு பேமெண்ட் அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கு நமக்கு எப்படி சார் எனக்கு இன்கம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நீங்க உள்ள வந்தாச்சு, நீங்களும் ஒரு மெம்பரா உள்ள வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 சரிங்களா? ஸோ உங்களுடைய முதல் நபர் ஒரு ஏன்னு வச்சுப்போம். நம்ம எல்லாம் எம்எல்ஏ சொல்ற மாதிரியே ஏன்னு வச்சுப்போம். ஸோ 2வது நபர் பாத்தீங்கன்னா பின்னு வச்சுப்போம், 3வது நபரை சின்னு வச்சுப்போம், 4வது நபரை டின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஏங்கிற நபர் என்ன பண்ணியிருப்பாரு, உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஏல இருக்கிற யார் நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பீங்க.
அப்போ உங்களுக்கு 500ம் அதற்கு மேல உள்ளவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. சரிங்களா? உங்களுடைய ஏ ஃபார்ம்ல வரும்போது என்ன பண்ணிடுவாரு, இவரு உங்களுக்கு 500 அனுப்பியிருப்பாரு. பி ஃபார்மும் உங்களுக்கு 500 அனுப்பியிருப்பாரு. சி ஃபார்மும் உங்களுக்கு 500 அனுப்பியிருப்பாங்க. டி ஃபார்ம்ல உள்ளவங்களும் உங்களுக்கு 1400 500 500 500 1400. அப்ப எவ்வளவு? 2900 நமக்கு கீழே 4 பேர் வந்தாச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு 2900 வந்துருச்சு. நம்ம ஹெல்ப் பண்ணது எவ்வளவு? 3100 நம்ம உள்ள வரும்போது பண்ணணும். நம்ம 4 பேரை பண்ணது மூலமா நமக்கு 2900 வந்துருச்சு. சரி, ஓகே சார். இவருடைய 4 பேர் 1 2 3 4, இவங்களுடைய 1 2 3 4, இவங்களுடைய 1 2 3 4, இவங்களுடைய 1 2 3 4. இப்படி வர பட்சத்தில் என்ன சார் நடக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இவங்களுடைய பேர் என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து 1ல இருப்பாரு, நீங்க 2ல இருப்பீங்க. சரியா? ஸோ இவங்களுடைய ஃபார்முலா எடுக்கும்போது இவர் என்ன ஆயிடுவார் 1லையும், நீங்க வந்து 2வதுலயும் வந்தாச்சு. அப்ப 2வதுல வரும்போது இந்த நபர் என்ன பண்ணுவார், 1 2 3 4 கணக்கு வருங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு 500 இவர்கிட்ட வந்துருச்சு. ஸோ இவருடைய முதல் நபர், இவருக்கு உங்க பேர் என்ன இருக்கும், 1 2ல இருக்கும். இப்போ இவரு ஒரு 500 அனுப்பிச்சாச்சு. ஸோ இவருடைய முதல் நபர்கிட்ட 1 2 நீங்க இருப்பீங்க. அப்ப இவரு ஒரு உங்களுக்கு 500 அனுப்பிச்சாச்சு. 4வது நபர் உள்ள முதல் நபர் 1 2, இவரு ஒரு 500 அனுப்பிச்சாச்சு. சரி சார், பாக்கி உள்ள இந்த 3 பேருக்கு நமக்கு என்ன வராது, பணம் வராது. 1 2 1 முதல் நபர்கிட்ட மட்டும் தான் நம்ம அட்ரஸ் இருக்கும். ஸோ அப்ப இந்த 3 பேருக்கு நமக்கு பணம் வராது. 1 2 3 பேருக்கு வராது. ஸோ இந்த 2வது நபர் 3வது நபர் 4வது நபர் இவங்க 3 பேருக்குமே நமக்கு என்ன வராது, பணம் வராது. ஹெல்ப்புங்கிறது நமக்கு கிடைக்காது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முதல் நபர்கிட்ட 4 500 நமக்கு 2000 கிடைச்சிருச்சு. ஸோ இந்த நபர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க கொடுத்த 2000 அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இதில் உள்ளது. ஸோ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 3வது லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2. லெவல் 1ல எத்தனை பேர் வந்திருப்பாங்க, 4 பேர். லெவல் 2ல பார்த்தீங்கன்னா 16 பேர். 4 4 16 பேர் வந்திருப்பாங்க. ஸோ லெவல் 3 பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டம். ஸோ இவங்களுடைய 4 பேர் இல்லையா, இவங்களுடைய 4 பேர் கணக்கெடுக்கும் போது என்னாச்சு, அதே பேசிக் அவங்களுடைய பேர் அதே பேர் தான் மாறி மாறி வரும். அப்போ முதல் 3 லெவல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 லெவல் வரைக்கும் எப்படி தான் இருக்கும், இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4. முதல் 1 2 3 4 இந்த 4 பேரும் 4 லெவல் வரைக்கும் உங்களுடைய பேர்ல முதல் பேர்லயே உங்க பேர் வந்து இருக்கும், முதல் ஃபார்ம்லயே உங்க பேர் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 6 7ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து 2வது ஃபார்ம்ல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 9 10ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் 3வது ஃபார்ம்ல இருக்கும். 11 12 13வது லெவல் வரும்போது உங்களுடைய பேர் 4வது ஃபார்ம்ல இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ 1 2 3 4 வரும்போது உங்களுடைய ஃபார்ம்ல என்ன பேர் இருக்கிறது, முதல் ஃபார்ம்லயே உங்க பேர் வந்து 5 வந்துடும். ஸோ 5 6 7 லெவலில் பார்த்தீங்கன்னா 2வது ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா உங்க பேர் வரும். 8 9 10ல வரும்போது 3வது ஃபார்ம்ல உங்க பேர் வரும். 11 12 13 வரும்போது 4வது லெவலில் உங்க ஃபார்ம்ல பேர் வரும். இதுதான் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு கீழே வர 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 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோலிங்ல சைக்கிளிங் லெவலில் நமக்கு வந்து இன்கம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஓகேவா? ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புறாங்களோ அவங்கள்ட்டையும் டேரக்டாக கேளுங்க. அடுத்து என்னுடைய நம்பருக்கு கீழே வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து 4 நீங்கள் உள்ள வந்துட்டீங்க 4. ஸோ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா 4க்கு கீழே 16 16க்கு கீழே 64. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் என்ன பண்ணிருக்கு, 1000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க இல்லையா, 1000 ரூபாய் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் நன்கொடை கொடுத்துருக்கிறது இந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நேரடியாக 1 2 3 4 பேர் உங்களோட நேரடியாக 4 பேர் வந்தாச்சு இல்லையா, அந்த 4 பேருக்கு கீழேயும் அடுத்து நன்னாந்து 16 பேர் 16 பேருக்கு கீழே 64 பேர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் 1ல 4 பேர், லெவல் 2ல பார்த்தீங்கன்னா 16 பேர், லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 64 பேர். இந்த 3 லெவல் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க. எப்படி நன்கொடையா உங்க குடும்பத்துடைய சூழ்நிலை உங்களுடைய குடும்ப கடன் சூழ்நிலையை வந்து குறைக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க வந்து கடன் இல்லாத வாழ்க்கை வளமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு தான் கிரீன் க்ளோரி அறக்கட்டளை உருவாக்கி கொடுத்துருக்குது. ஸோ ஒவ்வொரு குடும்பமும் கடன் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ட்ரஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 3 முறையா சுழற்சி முறையில நமக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா ஏன்னா உதவி பண்ணணும், ட்ரஸ்ட் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா நிதி உதவி பண்ணணும்னா நம்ம யாருக்கே ஒருத்தவங்கள்ட்ட உதவி வாங்கி தான் ஒருத்தவங்கள்ட்ட உதவி பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 4 16
64 இந்த 3 நிலையிலிருந்து நமக்கு மக்கள் உள்ள வரும்பொழுது நமக்கு என்ன பண்றாங்க, ட்ரஸ்ட் 25,000 ரூபாய் ஒரே ட்ரிப்பா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, செக்குங்கிறது கொடுக்குறாங்க நம்மளுடைய கடன் சுமையை குறைக்கிறது. சரி சார், நமக்கு அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு கீழே அந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேரும் அவங்க அதே மாதிரி 25,000 இன்ட்டு 4 பேரும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எத்தனை லெவல் இருக்கும், லெவல் 4 16 64 256 இந்த லெவல்ல வரும்போது இவங்க எல்லாருமே 25 வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 4 லெவல் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த டயத்துல இந்த 4 பேரும் 25,000 4 பேர் வாங்கியாச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் 50,000 ரூபாய் உங்களுடைய கடன் சுமையை குறிக்கிறதுக்கு ஒரு முறையா செக் தராங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா 5வது 1 2 3 4 5வது பார்த்தீங்கன்னா 1024 பேர் நம்ம கீழே வந்திருப்பாங்க. ஸோ இந்த நிலை வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்கெல்லாம் 50,000 அவங்க வாங்கியிருப்பாங்க. நீங்க எப்படி 50,000 வாங்கினீங்களோ அது மாதிரி இந்த மேல உள்ள 4 பேரும் 50,000 வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு 1,25,000 ரூபாய் ஒரே முறையா பாத்தீங்கன்னா நமக்கு செக் வந்து கொடுக்குறாங்க. ட்ரஸ்ட் வந்து நிதி உதவியா கொடுக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க 4 பேர் உங்களுக்கு 4 16 64 3 லெவல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரஸ்ட்ல இருந்து 25,000 நமக்கு நிதி உதவி கிடைக்குது. அடுத்தது நமக்கு கீழே உள்ள 4 பேரும் 25,000 வாங்கிட்டாங்கன்னா நமக்கு 50,000 ரூபாய் நிதி உதவி கிடைக்குது. அடுத்தது நமக்கு கீழே உள்ள 4 பேருமே 50,000 வாங்கிச்சுன்னா நமக்கு 1,25,000 ரூபாய் நிதி உதவிங்கிறது கிடைக்குது. மொத்தம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் நமக்கு பாத்தீங்கன்னா நிதி உதவிங்கிறது நம்ம ட்ரஸ்ட் மூலமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம். இது ட்ரஸ்ட்ல கிடைக்கிற ட்ரஸ்ட்டுக்கு நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் நிதி உதவியிலிருந்து இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நபருக்குமே செஞ்சு கொடுக்குறாங்க. சரியா? இது மட்டும் அல்லாமல் ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா மரம் செடிகள் நடக்கூடிய விஷயங்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள், மற்ற பிற நலத்திட்டங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இதுல உள்ளவங்களுக்கு மட்டும் செய்யறது மட்டும் அல்லாமல் வெளியில உள்ளவங்களுக்கும் நிதி உதவிங்கிற விஷயமும் என்ன சொல்றது, கல்வி உதவி தொகை, அடுத்தது பாத்தீங்கன்னா முதியோர் பேசிக்கல உடல்நிலை பாதிச்சவங்களுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா உணவு அன்னதானம், திருவிழாக்களுக்கு அடுத்த அன்னதானம், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு அடிப்படை பேசிக்ல நமக்கு கிடைக்கிற விஷயம். ஸோ இதுதான் உள்ள பிளான். ஸோ இந்த வகையில ஸோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 பேரை மட்டும் இந்த ட்ரஸ்ட்ல ஒரு உதவிங்கிற விஷயத்துல பண்ண சொல்றோம். இது வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஸோ எவ்வளவு நல்ல காரியங்களை, எத்தனை படம் நல்ல படம் வந்து நம்ம 4 பேர் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ எந்த கம்பெனியோட படம், யாரும் சொல்ற எந்த கடையோட படவே நல்லா நம்ம அறிமுகப்படுத்திருப்போங்கிற விஷயத்துல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங்கோ வாரம் ஏதாவது மீட்டிங் வரணுமா சார் இந்த தொழிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, இது தொழிலா அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அதை தெரிஞ்சுங்க. இது தொழிலா அப்படின்னா இல்லை, அது மாதிரி ஒரு வேலையா அப்படின்னாலும் இது இல்லை. இது வந்து ஒரு உதவி செஞ்சு உதவி பெறக்கூடிய ஒரு உதவி திட்டம் தான். நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு அதை 4 பேருக்கு அந்த உதவியை சொல்றது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதவி திட்டம் தான் தற்சார்பு பொருளாதார அடிப்படையில நமக்கு நாமே உதவிக்கக்கூடிய விஷயம். இதுதான் உள்ளது. இதே பாத்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, மொய்பெருங்கிற விஷயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நன்கொடை அப்படிங்கிற விஷயத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு உதவி பண்றோம், அதுதான் உள்ள விஷயம். ஸோ எந்த ஒரு அறக்கட்டளையா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து ஒரு 60 பேர் கொண்ட என்ன சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு 60 பேர் கொண்ட முதியவர்கள் உறுப்பினரா இருப்பாங்க, இல்ல 60 பேர் கொண்ட குழந்தைகள் உறுப்பினரா இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த அறக்கட்டளையில வந்து தங்கி இருப்பாங்க, உறுப்பினரா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த அறக்கட்டளை நேரடியா உதவி பண்ணுதா, சொந்த பணத்துல இருந்து பண்ணணும்னா யாருமே கிடையாது. ஸோ இவங்க பலதரப்பட்ட மக்கள்கிட்ட உதவியை வாங்கி தான் இவங்களுக்கு அந்த உதவியை செய்வாங்க. சரிங்களா? ஸோ இதே விஷயத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முடியாத ஏழை என்ன சொல்றது, முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஆதரவற்ற இல்லம் அப்படிங்கிறது வரிசையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வச்சிருக்கிறது கடனில் இருந்து வெளியில வரணும். ஒவ்வொரு குடும்பமும் கடன் இல்லா வாழ்க்கை வளமான வாழ்க்கைங்கிற பேசிக்கல கடனில் இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம உறுப்பினர் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு வீட்டில இருந்துமே ஒரு ஆதரவு வந்து இந்தியாவோட ஒவ்வொரு குடும்பத்திலிருந்துமே ஒவ்வொருத்தவங்க என்ன சேர்க்கிற மாதிரி ஆயிடும். நம்ம ஒரு அலுவலகம் போட்டு ஒரு இடம் வச்சு பிடிக்க முடியுமானா முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆன்லைன் பேசிக்கல வரக்கூடிய ஒவ்வொரு நபருமே உறுப்பினர். நம்ம அறக்கட்டளையில உதவி பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருமே உறுப்பினர். இங்க உதவி பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா 20 பேசிக்கலையும் 80 பேசிக்கலையும் வரி விலக்கு கிடைக்கும். ஏற்கனவே உள்ள நிலைப்பாடுகள் உள்ள அறக்கட்டளையில நான் ஒரு 10,000 நிதி உதவி பண்ணியிருக்கிறேன், ஒரு 5,000 உதவி பண்றேன் அந்த அறக்கட்டளைக்கு அப்படின்னா அவங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம அறக்கட்டளை மூலியமா உதவி பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வருமானமும் பணமாவே உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல 4 16 64 256
1024ங்கிற பேசிக்கல 1 2 3 4 5 லெவல் 6 7 8 9 10 இதை அப்படியே இன்ட்டு 4 போட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த 10 லெவல்ல 3,50,000 குடும்பங்கள் நமக்கு கீழே உறுப்பினராக வருவாங்க. ஸோ 3,50,000 குடும்பங்கள்லேருந்து ஒவ்வொரு நபரும் நமக்கு 500 உதவி பண்ணும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கி 17 கோடி ரூபாய் நமக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த அறக்கட்டளை உருவாக்கி கொடுத்துருக்குது. ஸோ இது அனைத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், அறக்கட்டளை ஏதாவது நேரடியாக கமிஷன் கொடுக்குறாங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மக்களுக்கு மக்கள் நேரடியாகவே பலன் பெறக்கூடிய வகையில தான் இந்த வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் நமக்கு என்ன பண்ண சொல்றாங்க, யாரையும் பொருள் வைக்க சொல்லல, மீட்டிங் வந்து கூப்பிடல. ஸோ அதை செய்யுங்க இதை செய்யுங்க எதுவுமே அவங்களை கூப்பிடல. 4 குடும்பத்துக்கு உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். ஸோ உதவி பண்றது மூலியமா நமக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க ஒரு மாதத்தில் வாரத்துக்கு ஒரு நபர் வீதம் 4 வாரத்துல 4 பேரை முடிச்சிங்க நமக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கான உதவி திருப்பி கிடைச்சிருது. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் 4 பேரை வந்து பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம இந்த விஷயத்தை நம்ம ட்ரஸ்ட்டை பத்தின விளக்கங்களா இந்த வீடியோவெல்லாம் அவங்களுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அமையும் பட்சத்தில் 2வது மாசம் 3வது மாசம் வச்சா கூட 10 மாசத்தோட இந்த வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொல்றது முதல் வருடம் 2வது வருடம் 3வது வருடம் 4வது வருடம் வச்சுக்கிட்டா விட 10 வருடத்துல நமக்கு அந்த வாய்ப்பு 100% கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிட்டு, ஸோ இந்த வாய்ப்பு நீங்களும் பயன்படுத்தி மிகப்பெரிய பொருளாதாரம் மிகப்பெரிய உதவியின் மூலியமா நம்ம குடும்பத்தை கடன் சுமையிலிருந்து வெளியில வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் அமையணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த பிளான்ல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் ஸோ வீடியோ நம்பரை மட்டும் கேட்டுக்கிட்டு ஸோ மேற்கொண்டு என்னுடைய நம்பரையும் கீழே நான் அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் கேட்டு நீங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைய கிரீன் குளோரி அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.